உங்க வீட்டில் மலச்சிக்கல் உள்ளவங்க இருக்காங்களா? தெய்வமாக வந்தது செம்ம விஷயம். இது ஒன்னே போதும். பொதுவாக ஒரு மனிதருக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்றால் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கு என்றுதான் அர்த்தம். அதுவும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் என்றால் அவர்கள் உணவுகளை சரியாக உண்ணவில்லை என்று அர்த்தம். மேலும் தண்ணீர் சரியாக குடிக்கவில்லை என்று அர்த்தம். இப்படி மலச்சிக்கலால் உடலில் பலவிதமான வியாதிகள் ஏற்படுகிறதா? குறிப்பாக சளி பிரச்சனை அதிகமாக ஏற்படுகிறது. மலத்தின் வழியாக சளி வெளியேற முடியாமல் இருப்பதால் இந்த பிரச்சனை குழந்தைகளுக்கு ஏற்படும். மேலும் மலச்சிக்கல் ஏற்பட்டால் சரிவர சாப்பிடவும் முடியாது. வயிறு உபசம் போல இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் நம் அன்றாட வாழ்வில் சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தை தேடி ஓடக்கூடாது. வாழைப்பழம் ஒரு வழி மட்டுமே. தினமும் நாம் மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்றால் அதற்கு நம் உணவு பழக்கங்களை தான் மாற்ற வேண்டும். மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. உதாரணமாக காய்கறிகள், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கேரட் போன்றவற்றை உங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பழங்களில் ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை மற்றும் மாதுளை ஆகியவை அடங்கும். தினமும் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து பெருமளவு நிவாரணம் கிடைக்கும். மேலும் இது உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறது. முட்டை மற்றும் இறைச்சி போன்ற அதிக புரதம் நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து நிறைய ரொட்டி மற்றும் சாதத்தை சாப்பிடுவது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். எனவே அதற்கு பதிலாக நார்ச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடுவது உங்களுக்கு உதவும். ஆப்பிள்கள், வாழைப்பழங்கள், ஆரஞ்சு, ராஸ்பெரி, இருண்ட நிற காய்கறிகள், பிரக்கோலி, பிரசல்ஸ், மூளைகள், அஸ்பாரகல், பச்சை பட்டாணி, முள்ளங்கி கீரை, ஓட்ஸ் போன்றவற்றில் அதிக நார்ச்சத்து இருக்கிறது. அதை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மலம் சிக்கல் இல்லாமல் வெளியேறும். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதால் அதிகம் தண்ணீர் குடிக்கும் வாய்ப்பு குறைகிறது. இதனால் அவர்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படுகிறது. அதனால் மலச்சிக்கல் தோன்றும். அவர்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க அறிவுறுத்துங்கள். நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறீர்கள் என்றால் காஃபி குடிப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு ஆய்வில் 1 கப் காஃபி குடிப்பதை வெறும் தண்ணீர் குடிப்பதுடன் ஒப்பிடும்போது உங்கள் திறனை 60% காஃபி மேம்படுத்துகிறது. அதனால் மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது ஒரு நாளைக்கு 1 காஃபி எடுத்துக்கொள்வது ஒன்றும் தவறில்லை. ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிடுவது மலச்சிக்கலிலிருந்து விடுபட உதவும் என மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடிய எளிய பொருளான உலர் திராட்சை மலச்சிக்கலுக்கான ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இந்த உலர் திராட்சையை ஊற வைத்து சாப்பிடுவதால் உடலுக்கு இயற்கையான நார்ச்சத்து கிடைக்கும். இது மலமிளக்கியாக செயல்படுகிறது, செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் வலி, பிடிப்புகள் மற்றும் அஜீரணம் போன்ற வயிறு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமையும். வயது வரம்பின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது சிறந்த பலன்களை தரும். மேலும் நடைபயிற்சி போன்ற மிதமான ஏரோபிக் நடவடிக்கைகள் கணிசமாக மலச்சிக்கல் அறிகுறிகளை மேம்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அது மட்டுமின்றி நடைபயிற்சி அல்லது வீட்டு வேலைகளை செய்வது போன்ற லேசான உடற்பயிற்சி கூட குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்யுங்கள். மலச்சிக்கலை ஏற்படுத்துவதில் மன அழுத்தமும் பதட்டமும் மிகப்பெரிய பங்கு வகிக்குமென மன அழுத்தமானது குடலில் சில ஹார்மோன்களின் வெளியீட்டை தூண்டுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மன அழுத்தத்திற்கு விரைவான தீர்வு எதுவும் இல்லை என்றாலும் யோகா, தியானம் மற்றும் கவனம் செலுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் உங்களை அமைதிப்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது. ஆகையால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.